நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஜந்தர் மந்தர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தலைநகரான ஜெய்ப்பூரில் இருக்குது இந்த ஜந்தர் மந்தர். ஜந்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உபகரணங்கள் அப்படின்னு அர்த்தம். மந்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கணக்கிடுவது என்ற அர்த்தம். உபகரணங்களை வைத்து கணக்கிடுவது என்பது தான் ஜந்தர் மந்தர் என்பதனுடைய அர்த்தம். இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா 1717 முதல் 1734 வரை அந்த ஜெய்ப்பூரை ஆண்ட மன்னரான ஜெய்சிங் என்பவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜந்தர் மந்தர். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சூரிய கடிகாரம் இங்கே தான் இருக்குது. சூரிய கடிகாரம் மட்டும் இல்லைங்க, வானசாஸ்திரத்தில் உள்ள எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்வதற்கான உபகரணங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. மொத்தம் 19 வகையான கருவிகள் இங்கே இருக்குது. திறந்த வெளி கோளரங்கம் அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒன்றுக்கும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. அந்த சூரிய கடிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கோணம் தெரியும், செங்கோணம் தெரியும். அங்கே செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோல் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதனுடைய பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வட்டம், கால் வட்டம் போல் அதை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் ஒன்றுலையுமே ஒவ்வொரு நாளிகை, ஒவ்வொரு நொடி, நிமிடங்கள் எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கு. இது பகல் கடிகாரமாகவும் இரவு கடிகாரமாகவும் செயல்படுகிறது. சூரியனுடைய ஒளி எப்படி விழுது அப்படிங்கிறத வச்சு இப்போ என்ன நேரம் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நாம் அங்கே பார்த்து சொல்லிடலாம். இந்த கடிகாரம் இன்னைக்கு நேற்றுக்கு உருவாக்கலைங்க, 300 ஆண்டுகளுக்கு முன்பே இதை உருவாக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 5 இடத்துல உருவாக்கியிருக்கிறாங்க. ராஜஸ்தானில் உள்ள இந்த ஜெய்ப்பூர், டெல்லி, வாரணாசி, மதுரா, உஜ்ஜைன், இந்த 5 இடங்கள்லையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப பெரியது எது அப்படின்னாக்கா நம்ம ராஜஸ்தானில் உள்ளது தான் பெருசு. அதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கடிகாரத்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா 27 அடி உயரம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரிய கிரகம் எப்போ ஏற்படும், சந்திர கிரகணம் எப்போ ஏற்படும், இந்த நிமிஷத்தில் எந்தெந்த கோள்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி சஞ்சாரம் பண்ணுது, நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது, எல்லாவற்றையுமே வானத்தை பார்த்தே தெரிஞ்சிக்க வேண்டாம், பூமியை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த திறந்த வெளி கோளரங்கத்தில் 300 ஆண்டுகளுக்கு முன்பே வானசாஸ்திர வல்லுநர்களாக இருந்த அவர்களை பயன்படுத்தி அந்த ஜெய்சிங் என்ற மன்னர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி. ஜெய்ப்பூருக்குலாம் நீங்கள் சுற்றுலா போனீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்க்க வேண்டிய இடம் வந்து ஜந்தர் மந்தர். இது எல்லாத்த விட ஒரு பெரிய உச்சகட்ட ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? உலகத்தில் எங்கே எப்போ பூகம்பம் ஏற்படுது, வரப்போகுது, நில அதிர்வுகள் எப்போ ஏற்பட போகுதுங்கிறத மிக துல்லியமாக சொல்லக்கூடிய கருவிகள் எல்லாம் அங்கே இருக்குது. மலைமானி மாதிரி மலைப்பொழிவை கணிக்கக்கூடிய உபகரணங்கள் அங்கே இருக்குது. எரிகற்கள் வந்து பூமி மீது விழுந்து தாக்க போகுதுன்னு அன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான உபகரணங்கள் அங்கே இருக்குது. அந்த வானசாஸ்திர அறிவை அந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் பெற்று அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அரிய கொடை அப்படின்னு சொல்லி நம்ம ஜந்தர் மந்தரை சொல்லலாம். வானசாஸ்திர அறிவை விளக்குற வகையில் ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு பெரிய கல் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முனையிலேருந்து ஒரு முனைக்கு, ஆரம்னா மையப்புள்ளியிலேருந்து ஓரம் வரைக்கும் வட்டத்தில், அந்த மாதிரி ஆரமாக அதை பிரிச்சிருக்கிறாங்க. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கோள்களை மையமிட்ட மாதிரி வச்சு நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். அதை வைத்துக்கொண்டு சூரியனுடைய நிழல் விழுகிற இடம், அந்த சூரியனுடைய ஒளிப்பட்டு நிழல் விழுகிற இடத்த வச்சு ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் கணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சாம்புராட்டுன்னு அங்கே ஒரு கருவி இருக்குங்க. எல்லாமே வந்து நிலையான கருவிகள், சிமெண்ட்லேயே செஞ்சுருப்பாங்க, கல், பித்தளை இந்த மாதிரி பொருட்களே உருவாக்கியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், படி மாதிரி இருக்கும், ஃபுல்லாக உயரமாக இருக்கும், 27 மீட்டர் உயரத்தில் இருக்கும் அந்த சாம்புராட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கருவி. அது மட்டும் இல்லாமல் 2 படிக்கட்டு மாதிரி இருக்கும், ரெட்டை படிக்கட்டு வளைந்து இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க, படிக்கட்டு மாதிரி. அதில் என்னென்னா சூரிய ஒளிச்ச விழுத வச்சு உள்ளூர் நேரம் என்ன இப்போ, உலக நேரம் என்ன இப்போ அப்படின்னு ரெண்டையும் ஒப்பிடுவது போல உள்ளூர் நேரத்தையும் உலக நேரத்தையும் இருக்கிற மாதிரி ரெட்டை படிக்கட்டுகளை போல ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஜந்தர் மந்தருடைய சிறப்பம்சம் என்ன தெரியுங்களா?
வானத்தில் உள்ளதை வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து அதற்குன்னு ஒரு தொலைநோக்கி வைத்து பார்த்து சொன்னாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டுன்னு ஒன்று செலுத்தி அதில் செயற்கைக்கோளை அனுப்பி வானத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் படம் பிடிச்சி நமக்கு சொன்னாங்க இல்லையா. குறைந்தபட்சம் ஒரு கண்ணாடி மூலமாவது வானத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா. ஆனால் எந்த கண்ணாடியும் தேவையில்லாமல் நம்முடைய நேரடி கண் பார்வையிலேயே வானத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த 19 கருவிகள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் அப்படின்னு நம்ம இந்த ஜந்தர் மந்தரை சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.